குவைத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மணி 7 மணி ஆகுது, காலையில் 7 மணி. வெளியில் வந்து நான் ஒரு 2 நிமிஷம் கூட நிற்க முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியும். ஏதோ லோட்மேன் வேலை பார்த்துட்டு வந்த மாதிரி உடம்பெல்லாம் அப்படியே வேர்த்து வேர்த்து கொட்டுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த பேரிச்சம்பழம் சீசனு. இந்த சீசன் சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ருத்துப்பான்னு சொல்லிட்டு ஒன்று அடிக்கும். அது எப்படி இருக்கும்னா, காற்றெல்லாம் இருக்காது, அப்படியே பசன்னு இருக்கும். அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே ஒரு ஈரப்பதமாக இருக்கும். செவருலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அங்கங்கே தண்ணி வடியும். செவரு, அந்த டோரு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே தண்ணி வடியும். நம்ம உடம்பெல்லாம் அப்படியே ஒரு எரிச்சலாக இருக்கும். அப்படியே ஈரப்பசமாக கசகசன்னு இருக்கும். அப்படியே உடம்புலாம் பற்றிக்கிட்டு எரியும். உடம்புலாம் அப்படியே வேர்த்து கொட்டும். நீங்கள் ஒரு லோடு நெல், ஒரு லாரிக்கு லோடு ஏற்றுனீங்கன்னா எந்த அளவுக்கு வேர்க்குமோ, அந்த வேர்வை வந்து நீங்கள் வெளியில் வந்து ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் நின்றீங்கன்னா போதும், அந்த அளவுக்கு வேர்த்து தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்படியே வேர்த்து கொட்டும். ஸோ அந்த அளவுக்கு கூடிய ஒரு எரிச்சல் இருக்கும். இதுதான், அதனால தான் வந்து இதெல்லாம் வந்து ஒரு கந்தக பூமி அப்படின்னு சொல்கிறது. இந்த சமயங்களில் தான் வந்து இந்த பேரிச்சம்பழம் இதெல்லாம் பழுக்கிறதுக்காக இந்த ருத்துபான்னு சொல்லிட்டு இதை வந்து அடிக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த அரபு நாடுகள், குவைத்து, சவுதி, கத்தாரு, துபாய், இந்த மாதிரி அரபு நாடுகள், ஓமானு, இந்த மாதிரி அரபு நாடுகளில் ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் இருக்கும் கிளைமேட்டு. இது என்னென்னா ஃபுல்லாக இருக்காது, ஒரு நாள் வரும், ஒரு வாரம் இருக்கும், அப்புறம் வந்து போயிடும்.